பஞ்சரப்பெட்டு. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அஞ்சரை பெட்டி குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு பேரு டபுள் டெக்கர் வெஜ் சாண்ட்விச். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். பிரெட் ஸ்லைஸ், தக்காளி, வெள்ளரிக்காய், உப்பு, கேரட், மிளகுத்தூள், வெங்காயம், வெண்ணெய், தக்காளி சாஸ். இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஒரு பக்கமா வெண்ணெயை தடவிக்கோங்க. இதை இந்த பிளேட்ல வச்சுக்கலாம். அடுத்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதே மாதிரி ஒரு பக்கம் வெண்ணெயை தடவணும். இதுவும் பிளேட்ல வச்சுக்கலாம். இதே மாதிரி 3 பிரெட் ஸ்லைசஸ்லயும் ஒரு சைடு மட்டும் வெண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. இது 3 வச்சாச்சு. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் வெண்ணெய் இருக்கிறது எடுத்துக்கிட்டு இதுக்கு மேல இந்த தக்காளி, வெங்காயம், ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல கொஞ்சம் நம்ம மிளகுத்தூள் போடுறோம். பசங்க காரம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க, நல்லா லைட்டா போட்டுடுறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சம் லைட்டா உப்பு அதுக்கு மேல. இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் நம்ம தடவி வச்சிருக்கோம் இல்லையா வெண்ணெய் வச்சு, அதை இந்த பக்கம் இப்படி வைக்கிறேன். கீழ்பக்கம் வரா மாதிரி வைக்கணும். இப்போ இதுக்கு மேல தக்காளி சாஸ் தடவுறேன். தக்காளி சாஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதனால தக்காளி சாஸ் நிறையவே போடலாம். பெப்பர் குழந்தைங்களுக்கு நல்லது. கோல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெப்பர் மிளகு ரசம் வச்சு கொடுப்பாங்க. மிளகு தூள் ரொம்ப ரொம்ப நல்லது கோல்டு காஃபுக்கெல்லாம். அதனால மிளகும் நல்லா சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. தக்காளி சாஸ் தடவியாச்சு. இப்போ இங்க வெள்ளரிக்காய், கேரட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதுக்கு மேல வச்சிடுறேன். வெள்ளரிக்காய், கேரட், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது. தனியா கொடுத்தனா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம பிரெட்ல வச்சு கொடுத்தோம்னா, நம்ம டிஃபன் பாக்ஸ்ல வச்சு மத்தியானமோ இல்ல காலையிலயோ பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்தோம்னா சத்தான ஐட்டம் கூட. இதுக்கு மேல நம்ம மறுபடியும் இந்த மிளகுத்தூள், ஏற்கனவே மிளகுத்தூள் போட்டிருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் போடுறேன், ஏன்னா உடம்புக்கு நல்லது மிளகுத்தூள். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பிரெட் ஸ்லைஸ் இருக்கு இல்லைங்களா, வெண்ணெய் தடவன பக்கம் கீழே வர மாதிரி இப்படி அழுத்தி இதுல வைக்கணும். இதை நம்ம டயக்னலாவும் வெட்டி டிஃபன் பாக்ஸ்ல வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இது இப்படியே வச்சிருக்கேன். காலையில நம்ம எதுவும் செய்யணும், அடுப்பை பற்ற வச்சு இது செய்யணுமா அது செய்யணுமான்னு தேவையே இல்லை. பிரெட் ஸ்லைஸ் வாங்கி இந்த மாதிரி கேரட், பீன்ஸ், நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தான உணவு குழந்தைங்களுக்கு. நீங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த டபுள் டெக்கர் வெஜ் சாண்ட்விச் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நிச்சயமா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். முதல்ல 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து ஒரு பக்கமா வெண்ணெயை நல்லா தடவி தனியா தட்டுல வச்சுக்கோங்க. அதுல ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து மேல வெங்காயமும் தக்காளியும், அதுக்கு மேல உப்பு, மிளகுத்தூள் தூவிருங்க. அதுக்கு மேல அடுத்த பிரெட் ஸ்லைஸ், அதாவது வெண்ணெய் தடவின பக்கம் கீழே வரா மாதிரி வச்சுட்டு மேல தக்காளி சாஸை போட்டுட்டு அதுக்கு மேல கேரட்டும் வெள்ளரிக்காவும் வச்சிடுங்க. அதுக்கு மேல உப்பு, மிளகுத்தூளை போட்டுட்டு அதுக்கு மேல இன்னொரு பிரெட் ஸ்லைஸ், தேர்ட் பிரெட் ஸ்லைஸ் வெண்ணெய் தடவன பக்கம் கீழே வரா மாதிரி நல்லா அழுத்தி வச்சிடணும். இப்போ டபுள் டெக்கர் வெஜ் சாண்ட்விச் ரெடி.